வணக்கம். நாம தினமும் பேசுற மொழி சும்மா ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர்கிட்ட தகவலை கொண்டு போறதுக்கு மட்டும்தானா? இல்லவே இல்ல. அது ஒரு காலத்தோட கண்ணாடி, நம்ம கலாச்சாரத்தோட இதயம். இன்னைக்கு நம்ம மலாய் மொழியோட அந்த ஆச்சரியமான பயணத்தை தான் பார்க்க போறோம். அது எப்படி ஒரு சாதாரண மொழியா இருந்து இன்னைக்கு ஒரு தேசத்தோட பாரம்பரியமா மாறுச்சுங்கிற கதைய விரிவா அலசலாம். முதல்ல இந்த கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கலாம். எப்படி ஒரு மொழி வெறும் வார்த்தைகளோட தொகுப்பா இல்லாம ஒரு முழு சமுதாயத்தோட பாரம்பரியமா, அதோட அடையாளமா மாறுது? வாங்க, இந்த சுவாரஸ்யமான பயணத்துல இதுக்கான விடைய நாம சேர்ந்து கண்டுபிடிக்கலாம். சரி, இந்த கதையோட முதல் அத்தியாயத்துக்குள்ள போவோம். மொழியின் பூர்வீக தோற்றம். ஒவ்வொரு பெரிய நதிக்கும் ஒரு சின்ன ஊற்று இருக்கிற மாதிரி மலாய் மொழிக்கும் ஒரு மூலம் இருக்கு. அதோட வேர்களை கண்டுபிடிக்க வாங்க பல்லாயிரம் வருஷம் பின்னோக்கி ஒரு டைம் டிராவல் போலாம். தெரிஞ்சுக்கோங்க, மலாய் மொழிங்கிறது தனியா நிக்கிற ஒரு மரம் இல்ல. அது ஆஸ்ட்ரோனேஷியா அப்படிங்கிற ஒரு பெரிய மொழி காட்டுல இருக்கிற ஒரு பகுதி. பசிபிக் தீவுகள்ல இருந்து ஆப்பிரிக்கா பக்கத்துல இருக்கிற மடகாஸ்கர் வரைக்கும் பரவி இருக்கிற நூத்துக்கணக்கான மொழிகளுக்கு இதுதான் தாய் வீடு. அதோட ஆரம்ப புள்ளி இங்கேயே நம்ம தென்கிழக்கு ஆசியாவில தான் இருந்திருக்கு. சரி, இப்போ ஒரு மொழி எப்படி காலப்போக்குல மாறுதுன்னு பாப்போம். காலம் ஒரு சிற்பி மாதிரி ஒரு மொழிய மெதுவா செதுக்கும். பல நூற்றாண்டுகளா வெளி உலக தாக்கங்களை எல்லாம் உள்வாங்கி மலாய் மொழி எப்படியெல்லாம் உருமாறிச்சு, அதோட வடிவமும் உள்ளடக்கமும் எப்படியெல்லாம் மாறிச்சுங்கிறத அடுத்ததா பார்க்கலாம். இந்த ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா மலாய் மொழியோட பயணத்துல ரெண்டு முக்கியமான காலகட்டத்தை நீங்க பார்க்கலாம். ஒரு பக்கம் கெடுக்கான் புக்கெட் மாதிரி பழைய கல்வெட்டுகள்ல இருந்த பண்டைய மலாய், அதுல சமஸ்கிருதத்தோட தாக்கம் ரொம்பவே அதிகமா இருந்துச்சு. இன்னொரு பக்கம் இஸ்லாம் வந்த பிறகு உருவான நவீன மலாய், இது அரபி வார்த்தைகளையும் அழகான ஜாவி எழுத்து முறையையும் தனக்குள்ள இணைச்சிக்கிட்டது. இது வெறும் மொழி மாற்றம் இல்ல, ஒரு கலாச்சாரத்தோட பரிணாம வளர்ச்சி. இதுக்கப்புறம்தான் மலாய் மொழிக்கு ஒரு பொற்காலமே வந்துச்சுன்னு சொல்லலாம். அது வெறும் பேச்சு மொழியா இல்லாம வர்த்தகத்துக்கான ஒரு பொதுமொழியா மாறுச்சு. குறிப்பா மலாக்கா சுல்தானியம் செழிப்பா இருந்த காலகட்டத்துல இந்த பிராந்திய முழுசையும் இணைக்கிற ஒரு சக்தி வாய்ந்த கருவியா அது மாறுச்சு. இந்த மாதிரி ஒரு பொதுமொழிக்கு ஒரு ஸ்பெஷல் பேர் இருக்கு, லிங்குவா பிராங்கா. இதுக்கு என்ன அர்த்தம்னா, வேற வேற தாய்மொழி பேசுற மக்கள் வியாபாரம் மாதிரி பொதுவான விஷயங்களுக்காக பயன்படுத்துற ஒரு மொழி. வெவ்வேறு கரைகளை இணைக்கிற ஒரு பாலம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஆனா ஏன் மலாய் மொழி இந்த பாத்திரத்துக்கு வந்துச்சு? மலாக்கா ஒரு பெரிய வர்த்தக மையமா இருந்தது ஒரு காரணம்தான். ஆனா அதை விட முக்கியமான காரணம் அதோட இயல்பான எளிமை. கஷ்டமான இலக்கண விதிகள்லாம் அதிகமா இல்லாததால உலகத்தோட பல மூலைகள்லேருந்து வந்த வியாபாரிங்க ரொம்ப சுலபமா இதை கத்துக்கிட்டு பேச ஆரம்பிச்சாங்க. அதனால எல்லாருமே அதை ஏத்துக்கிட்டாங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த வெற்றி நம்ம உள்ளூர் சந்தையோட நின்னுடல. அலைகள் மாதிரி மலாய் மொழி கடல்களை கடந்து உலகம் முழுக்க பரவ ஆரம்பிச்சது. அதோட அடித்த கட்டும் ஒரு உலகளாவிய பயணம். கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. தென்கிழக்கு ஆசியாவில் ஆரம்பிச்ச ஒரு மொழி இந்திய பெருங்கடலை கடந்து ஆப்பிரிக்கா பக்கத்துல இருக்கிற மடகாஸ்கர் வரைக்கும், இன்னொரு பக்கம் பறந்து வெறிஞ்ச பசிபிக் பெருங்கடலோட தூரத்துல இருக்கிற தீவுகள் வரைக்கும் தன்னோட தடத்தை பதிச்சிருக்கு. இது வெறும் மொழியோட பயணம் இல்ல, இத பேசின மக்களோட பயணத்தின் கதை. அந்த பெரிய பயணத்தோட நீடித்த பாரம்பரியத்தை நாம இன்னைக்கும் பார்க்கலாம். இன்னைக்கு மலேசியா, இந்தோனேஷியா, புரூனைல அதிகாரப்பூர்வ மொழியாவும், சிங்கப்பூர்ல ஒரு முக்கிய மொழியாவும் மலாய் மொழி ரொம்ப கம்பீரமா நிக்குது. அதோட வரலாற்று வேர்கள் இன்னைக்கும் ரொம்ப வலுவா இருக்கு. சரி, இப்போ நம்ம கதையோட கடைசி, சொல்லப்போனா ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். பழங்கால கல்வெட்டுகள்லையும் வர்த்தக கப்பல்கள்லையும் பயணிச்ச இந்த மொழி இன்னைக்கு நமக்கெல்லாம் என்னவா இருக்கு? அது எப்படி நம்ம தேசிய அடையாளமா மாறிச்சு? ஒரு காலத்துல வியாபாரிங்களை ஒன்னு சேர்த்த மொழி இன்னைக்கு ஒரு தேசத்தோட மக்களையே ஒன்னு சேர்க்குது. அதோட பங்கு இப்ப மாறி இருக்கு. அது இனிமே சும்மா பேசுறதுக்கான ஒரு கருவி இல்ல, அது நம்ம தேசிய மொழி. பல இனங்கள் வாழ்ற நம்ம நாட்டுல ஒற்றுமையை வளர்க்குற ஒரு சின்னம், நம்மளோட அடையாளம். கடைசியா இந்த கேள்வியோட இந்த விளக்கத்தை நான் முடிக்கிறேன். பல நூற்றாண்டுகளா பயணிச்சு வந்து நம்ம கிட்ட ஒப்படைக்கப்பட்ட இந்த விலை மதிக்க முடியாத மொழி பாரம்பரியத்தை அடுத்த தலைமுறைக்கு நாம எப்படி எடுத்துட்டு போக போறோம்? இத பாதுகாக்கிறதுல உங்க பங்கு என்னவா இருக்க போகுது? சிந்திச்சு பாருங்க.